குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவென்னமக. இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 ஆரம்பமாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். இன்று 37வது ஆட்டமாக பிபிகேஎஸ் ஆர்சிபி அணிகள் மோதும் போட்டிகள் மதியம் 3:30 ஆரம்பமாகிறது. கிரக நிலைகளை பார்த்தோமேயானால் உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சந்திரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் பகவான் பூசம் 2 பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதன் பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் கிரக நிலைகளை பார்க்கும்போது. அப்போ எந்த அணியிலே எந்த வீரர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என்பதை ஆராய்வோம். அப்போ பிபிகேஎஸ் அணி பொறுத்தவரையில் பி ஆர்யா ஓமர்ஜி ஆட்டத்திற்கு வந்தால் ஓமர்ஜி, எம் கான், பர்குஷன், சாவ்லா, விஜய்குமார் இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. இதில் பிபிகேஎஸ் அணி பொறுத்தவரையில். அதே போல் ஆர்சிபி அணி பொறுத்தவரையில் கோலி, படிக்கல், படிட்டர், பாண்டியா, ஹுட், எஸ் சர்மா, ஏ சிங் இவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. யார் எதில்? ஆர்சிபி அணியில் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பிபிகேஎஸ் அணி கேப்டனின் ஜாதகத்தையும் ஆர்சிபி அணியின் கேப்டனின் ஜாதகத்தையும் ஆராயும் போது டாஸ் எந்த அணி வின் பண்ணும்? அப்போ ஆர்சிபி அணியின் கேப்டனாக இருக்கும் படிட்டர் டாஸ் வின் பண்ணக்கூடியவராக 50% வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த ஜாதகம் அந்த நேரத்துக்கு எந்த நேரத்துக்கு 3 மணி நேரத்திற்கு 3 மணிக்கு இவருடைய ஜாதகத்தின் ஆய்வுகளின்படி வெற்றி வாய்ப்புகள் 50% உண்டு அப்படின்னு சொல்லுது. இவர் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுப்பாரா அல்லது பேட்டிங்கை தேர்ந்தெடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்போது ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தாரேயானால் வெற்றி வாய்ப்புகள் ஆர்சிபி அணிக்கு உண்டு. ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் எடுத்தார்னா அது எப்படி? ஏன் ஃபீல்டிங் எடுக்கணும், ஏன் பேட்டிங் எடுத்தால் வெற்றி பெற மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, ஃபஸ்ட்டு பேட்டிங் செய்யக்கூடிய அணி எந்த அணி ஆனாலும், அதாவது பிபிகேஎஸ் ஆனாலும் சரி ஆர்சிபி ஆனாலும் சரி, 8 ஓவர்லேருந்து 18வது ஓவர் வரைக்கும் நேர காலங்கள் சிறப்பு. எதில்? ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறவங்க. அப்போது பவர் பிளே கிளம்பிடுது. பவர் பிளேயில் ரன் எடுக்கக்கூடியவர்கள் விக்கெட்டுகள் போயிடும். நேரம் 8 ஓவர் வரைக்கும் சிறப்பு இல்லை. எதில்? ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அப்போ 8வது ஓவர்லேருந்து 18வது ஓவர் வரைக்கும் நல்லா இருக்குது. அதில் விளையாடுறவங்க இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, இல்லாமல் போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து 12வது ஓவர் வரைக்கும் நேர காலங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போது பவர் பிளே இதில் அடங்கிடுது. அப்போது ரன்கள் குவிப்பதிலே அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இதில் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது. இதை வைத்துத்தான் நாம் என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறவங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னொரு விஷயம், ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆர்யா ஆடுவார், ஓமர்ஜி ஆடுவார், கோலி ஆடுவார், படிட்டர் ஆடுவாருன்னு சொல்கிறோம். எல்லாருமே தான் ஆடுவாங்க, ஆடாமல் யாரும் இல்லை. நேர காலம் என்பது
ரொம்ப முக்கியம். சிறப்பான நேரத்திலே ஆடாத வீரரும் அந்த நேரத்திலே களத்திலே இறங்கினால் அவர் ஆடக்கூடியவராக மாறிவிடுவார். இதுதான் உண்மை. அப்போது உங்களுடைய நாலேஜை வச்சு ட்ரீம் 11 ஆடுறவங்க அந்த நேரத்துக்கு களத்தில் இறங்கும் வீரரை ஆட்டத்திலே சேர்த்து வெற்றி வாய்ப்புகளை எளிதிலே ஈட்டிக்கொள்ளலாம். ஏன்னா இவங்கெல்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். ரைட்டு தான், ஆடுவாங்கன்னு தினந்தோறும் தான் சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது, வரவே இல்லையே, ட்ரீம் 11 தான் ஆடுறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால் 2 in 1 கொடுக்குறோம். நேரத்தையும் வீரரையும் இந்த வீரர் ஆடுவார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நேரத்தை வைத்து சிந்திக்கணும். அப்போ தான் விளக்கம் புரியும். இல்லைன்னா புரியாது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதன் அடிப்படையிலே 37வது ஆட்டம் இந்த PBKS RCB அணிகள் நிலவரங்களை ஆராய்ந்தோம்.